العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அரங்கத்திலே குழுமி இருக்கிற அன்பு சகோதரர்களே, மௌலிது ஓதலாமா என்கின்ற தலைப்பில் ஓதலாம், ஓதுவது நன்மை தரும் என்கின்ற அமைப்பில் ஆதாரங்களை தருவதற்கு காத்திருக்கிறேன். மௌலிது அப்படிங்கிறது அரபி மொழி பிரகாரம் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகின்ற கவிகளுடைய தொகுப்பு நூலுக்கு இப்போ நடைமுறையில் நம்ம மௌலிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மௌலிதில் என்ன இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி இருக்குது, அவர்களுடைய சிறப்பை பற்றி, மேன்மையை பற்றி, மாண்பை பற்றி எல்லாம் கூறப்பட்டிருக்கு. இந்த கவிநடையிலே கூறுவதுங்கிறது ரெண்டு வகை இருக்குது, நல்ல கவிகள், தீய கவிகள். இதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டிட்டான். வஷ்ஷுஅராஉ யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். கெட்ட கவிகளுக்கு எல்லாம் உதாரணம் தர்றான். இவங்கெல்லாம் ஓடைகளின் பக்கம்லாம் அழைத்து திரிவாங்க, செய்யாததையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களை அறிமுகப்படுத்திட்டு நல்ல கவிஞர்களை பற்றி சொல்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதக்கருல்லாஹ கதீரன். நல்ல கவிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொன்னா ஈமான் கொண்டு இருப்பாங்க, நல் செயல்கள்லாம் செய்வாங்க, இறைவனை அதிகம் திக்ர் செய்வாங்க. அப்போ கவிஞர்களை இறைவன் ரெண்டாக பிரிக்கிறான். அதே போல பாருங்க, நல்ல கவிஞர் உண்டு, நல்ல கவிதைகளும் உண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்ததும் உண்டு. அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு நீங்க படிங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இறைவனிடமும் பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸை கொண்டு இவருக்கு வலிமை கொடு, வலிமையை தா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதின் நபவியில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கவிதை தான் படிக்கிறாங்க. ஏன்னா கவிதையில ரெண்டு கவிதைன்னு சொன்னோம்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன பாக்குறீங்க? நல்ல கவிதை தான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமில்ல? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. வஃபீஹி மன் ஹுவ கைரு மின்க, உங்களை விட சிறந்தவர் இங்க இருந்த போதே நாங்க படித்தோம் அப்படின்னு அர்த்தம், நல்ல கவிதை அர்த்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. இதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கவிதைகளை படிப்பது என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்திருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையிலேயே புகழ்வது என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்திருக்குது. இதை மௌலிது கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் அங்கீகரிக்கிறாங்க. அவர்களுடைய நூலிலேயே அதை சொல்றாங்க. கவி நடையில நல்லா புகழலாம், அதுல எந்த தடையும் கிடையாது, எந்த முஸ்லிமும் அதுக்கு தடை சொல்ல மாட்டான் அப்படிலாம் எழுதுறாங்க. சுபான மௌலிது ஒரு ஆய்வுங்கிற புத்தகத்துல சுபான மௌலிது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டுவதற்காகத்தான் இயற்றப்பட்டது. அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் பாடுகிறோம். சில நபி தோழர்கள் புகழ்ந்து கவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடியதை அங்கீகரித்துள்ளனர். உண்மையான எந்த முஸ்லிமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல்வதற்கு தடை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற நம்முடைய இந்த கேள்வியை அவங்க ஏற்று அதுக்கு பதில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில நபி தோழர்கள் புகழ்ந்து கவி பாடியுள்ளதை நாம் மறுக்கவில்லை. நம்ம சொல்றோம்ல, போல்றோம், சலாசலம் போல்றோம், அதெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. நாங்க அதெல்லாம் மறுக்கல, இது உண்மைதான். அவர்களை புகழ்ந்து இன்றும் கவி பாடலாம். அப்ப புதுசு புதுசாவும் என்ன செய்யலாம்? கவிதையெல்லாம் ஏற்றலாம், வசனமாகவும் பேசலாம். இதை நம்ம மறுக்கல. வசனமாகவும் புகழலாம், கவிகளாகவும் புகழலாம், இன்னைக்கு புதுசாகவும் உருவாக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வாய்மொழிகள்ல. இது இப்போ மொழிது கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்களே அவங்க நூலிலேயே இதை ஆமோதிக்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு இதனால் இப்பொழுது இருக்கிற மௌலிதை ஞாபகப்படுத்த முடியாம கொண்டு வர்றாங்க. அதனால இப்பொழுது இருக்கிற மௌலிது எந்த வகையில முரண்பட்டிருக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்படிங்கறத வலுவான ஆதாரத்தின் மூலம் அவங்க தெரிவிக்கணும். ஏன்னா ஒப்பந்தத்தில் அதான் இருக்குது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? மௌலிதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், விஷயங்கள் எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உடன்பட்ட வகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு. அப்ப முரண்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்ல வந்தாக்கா எப்படி முரண்படுது அப்படிங்கறத அவங்க நமக்கு தரணும். அது வலுவான காரணங்கள் சொல்லணும். சும்மா சினிமா பாட்டு படிக்கிறது, வேற காரணம் சொல்றது, உலகத்தில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இதெல்லாம் ஆதாரமாகாது.
குர்ஆனை கொண்டும் ஆதாரபூர்வ ஹதீஸை கொண்டும் மௌலிது ஓதக்கூடாது. இந்த இப்போது இருக்கிற மௌலிது முரண்பட்டிருக்குது, மார்க்கத்து முரண்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்ல வரணும். அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், அது வேறு விஷயம். இதுதான் அவங்களுடைய இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய கடமைங்கிறதையும் நான் நினைவிட்டுக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த மௌலிதுங்கிறது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தானா, மற்றவங்களையும் புகழலாமா அப்படின்னு கேட்டா மற்றவங்களையும் புகழலாம் அப்படின்னு இருக்குது. எப்படி நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க, பத்ரு யுத்தத்திலே ஷஹீதான சஹாபா பெருமக்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை ஒரு சிறுமி சொல்றாங்க, வஃபீனா நபியுன் யாலுமு மா ஃபீ கதின், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நபிக்கு தெரியும். அப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஐ ஹாதிஹி, இதை விட்டுரு, என்ன புகழ்றதை விட்டுரு, வகூலி பில்லதி குன்தி தகூலின், இதுவரைக்கும் யார் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அது அவங்களையே புகழுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. அப்ப புகழ்வது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டுமல்ல நல்லடியார்களுக்கும் உண்டு. ஏன்னா பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான சஹாபா பெருமக்களை போல்ந்து படிக்கிறாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த தஐ ஹாதிஹி என்று இருக்கிறத இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுக ஞானம் இன்னும் உண்டு அப்படின்னு சிறுமி சொன்னதுனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு தடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி மறைமுக ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் இருக்குன்னு சொன்னா அது ஷிர்க்குன்னு சொன்னா அந்த சிறுமி சொன்ன உடனேயே கலிமா சொல்லி கொடுத்துருக்கணும். என்ன ஷிர்க்குல செஞ்சுட்டேன் கலிமா சொல்லணும். சரி, அந்த வாசகத்தில் அப்படி இருக்குதா, எனக்கு மறைமுக ஞானம் உண்டுன்னு சொல்றதையெல்லாம் விட்டு விடு அப்படியா இருக்காங்க, ஹாதிஹின்னு தான் இருக்கு. இதை விடு அப்படின்னா என்ன அர்த்தம், யார் புகழ்ந்துட்டு வரீங்க அவங்களே புகழுங்க. அது இதை விடுனா என்னை போலுவதை விடு அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமில, அடுத்ததுதான் என்ன சொல்றாங்க, நீ இதுவரைக்கும் யாரை போலுங்க அவங்களே போலுங்க, அப்ப என்ன போல விடுங்கன்னு தான் சொல்லணும். இதை இல்ல தவறுங்கிறனால தான் சுட்டி காட்டினாங்க அப்படின்னா இப்படி தவறான பாடுறதை விடு நல்லதை சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல, யாரை இதுவரைக்கும் போலுங்களோ அப்படி சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப இதுல இன்னும் சொல்ல போனா அந்த மறைமுக ஞானம் உண்டுன்னு அந்த சிறுமி ஏன் சொல்லணும், அந்த நேரத்தில் அந்த பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான சஹாபா பெருமக்களை புகழ்ந்ததுக்கும் இந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன், அதே பத்ர் யுத்தத்தில் தான் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹாதா மஸ்ரா ஃபுலான், நாளைக்கு இந்த இடத்துல தான் அபூஜஹல் கொல்லப்படுவான். ஃபுலான்டா யாரோ ஒரு ஆளோட பேர் தான், ஃபுலான்டா அபூஜஹல் அல்ல, ஒரு ஃபுலான்டா ஒரு ஆளுக்கு சொல்றது. இன்னொரு இடத்துக்கு காமிச்சு ஹாதா மஸ்ரா ஃபுலான் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடம் தான் ஷைபா, இந்த இடத்தெல்லாம் ஷைபா, இங்க தான் அபூஜஹல், இப்படி எல்லாம் கையை காட்டி காட்டி சொல்றாங்க. அடுத்த நாள் யுத்தம் நடக்குது. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி எந்த இடத்தை சுட்டி காட்டி யாருடைய பேரை சொன்னாங்களோ அந்தந்த இடங்களில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க தான் கொல்லப்பட்டு கிடந்தாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப நாளை என்ன நடக்கும் என்பதை இன்னைக்கே ஸல்லல்லாஹு சொல்றாங்க பத்ர் யுத்தத்துல. அதனாலதான் பத்ர் யுத்தமா சொல்லும் பொழுதே அந்த சிறுமி சொல்லி காட்டுறாங்க. அப்ப நீ இப்படி சொன்னது தவறுண்டு அந்த ஹதீஸிலே கிடையாது, அதை புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் மௌலிது கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸையும் சில பேர் சொல்லக்கூடும். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய கௌமுகள்லாம் வரம்பு மீறி போன மாதிரி என்ன போடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஆகவே மௌலிது கூடாது. இந்த ஹதீஸுக்கும் மௌலிது கூடாதுங்கிறது என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன இப்ப பாருங்க, இப்ப என்னன்னு கேட்டா இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி சொல்லணும், அந்த கௌமுகள் புகழ்ந்தது எப்படிங்கிறத அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம், குர்ஆன்ல இருக்குது, அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ அந்த கௌமுகள் ஒரு நிமிடம் 9 நிமிஷம் இருக்கும்போது பில் அடிக்கப்படும். ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் குர்ஆனில சாலிசு ஸலாஸா அப்படின்னு இருக்கு. அந்த கௌமுகள் சொன்னது 3 இடங்களில் 3 தெய்வங்களில் ஒரு தெய்வம் நாங்க, அப்படி எந்த இறை நம்பிக்கையாளர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க. அந்த கௌமுகள் புகழ்ந்தது என்ன குர்ஆன்ல தான் தெளிவா இருக்குது. அதே போல இப்னுல்லா தேவகுமாரன் அப்படின்னு சொன்னாங்க, எந்த இறை நம்பிக்கையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய மகன் சொல்றாங்க. அதே போல இந்த வாசகம் ஓடுதல எங்க இருக்குது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கௌமுகள் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது தான் எல்லாரும் நிலைப்பாடு, எங்கள் நிலைப்பாடு. அது என்ன சொன்னாங்க குர்ஆன்ல இருக்குது. அந்த கௌமுகள் சொன்னது போன்று எதுவும் கிடையாதுங்க மௌலிதுல. அதே போல சஹீஹான ஹதீஸா இருக்கட்டும், ஆதாரமா தான் இருக்கணும், அப்படிங்கிற ஒரு நிலை எதிர்த்தரப்பு அணியருக்கு உண்டு. அதனால அவங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நீங்க எழுதிய நூற்கள்ல குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எந்த ஆதாரம் இல்லாம எழுதிருக்கிறீங்க. இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க எழுதுறீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆதாரம் பிதாயா வ நிஹான்னு போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை வஃபாத்தை பத்தி போகும்போது தபக்காத் இப்னு சௌத்னு போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய